டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. 2வது நாளாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்டரங்கில் இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு உள்ள அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முதன்மை செயலாளர் சந்திரமோகன், அது மட்டுமின்றி இயக்குனர் சங்கர், மாநில திட்ட இயக்குனர் ஆர்த்தி உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாதனைகள், திட்டங்கள், மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகைகள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் முறையாக அவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பு இருப்பதன் காரணமாக அதனை கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நேற்றைய தினம் 25 மாவட்டங்களில் சார்ந்த மாவட்ட அலுவலர்களுக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் 13 மாவட்டங்களுக்கான இந்த அலுவலர்களுக்கான கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.